ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்னா கருவாட்டு குழம்பு தான். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எல்லா சிக்கன் எதுனாலும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பேன். அது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பூண்டு இருந்தால் பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு காய் உங்களுக்கு விருப்பப்படுறதை நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் இருந்துச்சு, நான் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு காய்ச்சி வச்சிட்ருக்கேன், அதை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி போட்டு மூடிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கூட்டு பண்ணியிருக்கோம். இதுக்கு சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு புடலங்காய் கூட்டு டேஸ்ட் வைஸ் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு இப்போ கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரளவு திக்னஸ் வந்ததும் நம்ம கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் பார்த்திங்கன்னா மாம்பழம், எக்கு வச்சுருக்கேன், கூட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. அது கருவாட்டு குழம்புக்கு இந்த மாம்பழம் வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.